ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள்ல கூட உங்களை பார்ப்பதுல ரொம்ப சந்தோஷங்க. நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்க குடும்பத்தை நிச்சயமா ஆசீர்வதிப்பாரு. எதை குறித்துமே கவலைப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில இருக்க பிரச்சனைகளை தேவன் மாற்ற வல்லவரா கூட இருக்காருங்க. ஒவ்வொரு நாளுமே புதிய புதிய காரியங்களை, புதிய புதிய ஆசீர்வாதமான நன்மையான காரியங்களை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செஞ்சுட்டு தானே இருக்காரு. இன்னைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் நடக்கலன்றதுக்காக நீங்க சோர்ந்து போய் கவலைப்பட்டு ஒரு இடத்துல முடங்கி கொண்டு இருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, நீ சோர்ந்து போகாதப்பா, நீ கவலைப்படாதப்பா. அந்த காரியம் நடக்கலன்னு நீ கவலைப்பட்டு சோர்ந்து போக கூடாது. நீ ஜெபிக்கிற பிள்ளையா இருக்கிற பத்தியா, உன் ஜபத்திற்கு பதில் இருக்கிறது. நீ கேட்கிற எல்லா காரியத்தையும் இன்னைக்கு நான் சொல்ற இந்த காரியத்தின்படி ஜெபம் பண்ணிப்பாரு, நிச்சயமா பெற்றுக்கொள்ள போறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு. விசுவாசிக்கிறீங்களா? ஆமீன். இந்த வார்த்தையை கொண்டு ஆண்டவர் உங்க குடும்பத்தை இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்படுது. இந்த வார்த்தையின் மூலியமா உங்க வாழ்க்கைக்கு ஒரு பெரிய அற்புதமான காரியங்களை இன்னைக்கு நீங்க பார்க்க போகிறீங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு தராருங்க. அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன். யோவான் 16வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். சந்தோஷமாய் பெற்றுக்கொள்ளும் காலம் வந்துவிட்டது. நம்முடைய காரியங்களை நாம் சந்தோஷமாய் பெற்றுக்கொள்ளும் காலம் வந்துவிட்டது என்று இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். மகனே மகளே, நீங்க சந்தோஷமா பெற்றுக்கொள்ள போறீங்க. அது எப்படின்னா, நம்ம பெற்றுக்கொள்ள போறோம். நீங்க எதிர்பார்க்கிற அந்த காரியம் நடக்க போகுது. உங்க சூழ்நிலைகள் மாறப்போகுது. எல்லா தடைகளும் விலக போகுது. ஆனா அது எப்படி விலக போகுது? நீங்க சந்தோஷமா அந்த காரியங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது. சந்தோஷமா நீங்க வாழ போறீங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு. நீங்க ரொம்ப அழுதுகிட்டு, ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு, வாழ்க்கையை குறித்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப அழுது 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 கண்ணீரோடு கூட ஆண்டவருடைய சமூகத்துல விதைத்து கொண்டே இருக்கீங்க. அந்த விதைக்கிற அந்த அழுகை எல்லாமே ஆனந்த கழிப்பாக மாறப்போ ஒரு நாள் வந்துவிட்டது என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து வாக்கு தராருங்க. கவலைப்படாதீங்க. இன்னைக்கு இருக்க இந்த சூழ்நிலைகள் மாறாதான்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா மாறுங்க. இந்த வசனத்துல இருக்க இந்த வார்த்தையை நீங்க நல்லா விசுவாசிக்கணும். இந்த வார்த்தையில இருக்க சில அர்த்தங்களை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. இதுவரைக்கும் அப்போ நம்ம ஆண்டவருடைய நாமத்தை பயன்படுத்த மறந்து விட்டோம். ஆண்டவருடைய நாமத்தை பார்த்தால் பேய்களோடும் பிசாசுகளோடும் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும். ஆண்டவருடைய நாமத்தை பயன்படுத்தி தான் பேதுருவும் யோவானும் அற்புதங்களை செய்தார்கள். அப்படிப்பட்ட அந்த நாமத்தை நாம் பயன்படுத்துகிற ஒரு பிள்ளையாக இருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவருடைய நாமத்தை பயன்படுத்த வேண்டும் என்று இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். நீங்க ஏசப்பாவுடைய நாமத்தை பயன்படுத்த கற்றுக்கொள்ளணும். ஏசப்பாவுடைய நாமத்துல ஜெபிக்கிற ஒரு பிள்ளைகளா நீங்க இருக்கணும். ஏசப்பாவுடைய நாமத்தை பயன்படுத்தும் போது உங்க சூழ்நிலைகள் மாறுன்றத நீங்க விசுவாசிக்கணுங்க. இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, கேளுங்கள். கேளுங்கள் என்றால் நீங்க கேட்கணும். எப்படி கேட்கிறது? வாயை திறந்து இல்ல மகனே மகளே, ஜபத்தின் மூலியமா. நம்ம வாயை திறந்து, அம்மா எனக்கு பசிக்குதுமா, சோறு போடுமான்னு சொல்லி எங்க அம்மா கிட்ட நான் கத்துவோம் போயிட்டு. அது போல எங்க அம்மா கிட்ட சொன்ன உடனே எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க? டிவியே பார்த்துட்டு இருப்பாங்க ரொம்ப நேரமா. பசிக்குதுமா, சாப்பாடு போடுமான்னு சொல்லிட்ட பிறகு அதுக்கப்புறம் தான் எங்க அம்மா வந்து எனக்கு சாப்பாடு போடுவாங்க. ஒரு தடவை கூப்பிடுவேன், 2 தடவை கூப்பிடுவேன், 3வது கூப்பிட்டாதான் எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, என்ன கவனிச்சு சாப்பாடு போறதுக்கு கிச்சனுக்கு போய் சாப்பாடு போடுவாங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா, நீங்க ஜெபிக்கிறீங்க, ரொம்ப நேரம் ஜெபிக்கிறீங்க, ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. அந்த ஜபத்திற்கு வல்லமை உண்டு என்று இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அந்த ஜபம் வந்து கண்டிப்பாக கேட்கப்படும். நீங்க ஜெபிக்கிற ஜபத்துல சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்று இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறாங்க. நீங்க வந்து கேட்கணும் ஆண்டவர் கிட்ட, ஆண்டவரே இன்னைக்கு இந்த கடன் பிரச்சனை இருக்கு, இந்த காரியம் இருக்கு, இந்த திருமண காரியம் இருக்கு, இந்த வேலை இருக்கு, இந்த படிப்பு இருக்கு, இதெல்லாம் வேண்டும் என்று ஆண்டவர் இடத்துல நீங்க கேட்கும் போது வாய்களை திறந்து ஜபத்தின் மூலியமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்க பிரச்சனைகளை நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த சூழ்நிலைகளை தேவன் நிச்சயமாகவே மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, சந்தோஷமா பெற்றுக்கொள்ள போறீங்கன்ட்டு. நீங்க சந்தோஷமா நிச்சயமா பெற்றுக்கொள்ளதான் போறீங்க. எல்லா காரியத்தையும் தேவன் சந்தோஷமா உங்களுக்கு தரதான் போறாரு. ஆனா நீங்க என்ன பண்ண போறீங்க? எனக்கு ஏசப்பா நன்மை செய்ய போறாரு. இன்னைக்கு இந்த வார்த்தையின் மூலியமா, இந்த வசனத்தின் மூலியமா எங்க குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதத்தை நான் பார்க்க போகிறேன்றத நீங்க பார்க்க போறீங்க. உண்மையா நடக்க போகுதுங்க. உங்க சூழ்நிலைகள், உங்க குடும்ப பிரச்சனை எல்லாமே மாறப்போகுது. ஆனா இன்னைக்கு இந்த வசனத்துல உள்ளான ஒரு அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்றாருங்க, மகனே மகளே, நீங்க வந்து சீஷர்களா இருக்கீங்க. அப்ப சீஷன் என்ன பண்ணுவான்னா, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற ஒரு மகனாகவும் மகளாகவும் இருப்பான். அப்போ நீங்க ஒரு ஆத்துமாவை நீங்க எனக்காக ஆதாயப்படுத்த வேண்டும் என்று இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். இப்ப நான் உங்களுக்கு ஒரு வாக்கு தரேன்.
என்ன வாக்குனா, உங்க பிரச்சனை மாறப்போகுதுங்க. உங்க கடன் பிரச்சனை மாறப்போகுது. உங்க தேவைகள் சந்திக்கப்பட போகுது. நீங்க வீடு கட்ட போறீங்க. உங்க சூழ்நிலைகள் எல்லாமே மாறி நீங்க ஆசீர்வாதமா வாழ போறீங்க. உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. உங்களுக்கு கர்ப்பத்தின் கனியை ஆண்டவர் தரப்போகிறார் என்று நான் உங்களுக்கு வாயில சொல்லல. வார்த்தை மூலமா வாக்குத்தத்தமா தரேன். நீங்க அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களா? நடக்க போகுது இல்ல. ஆனா இப்ப நீங்க ஒரு பொருத்தனை பண்ணணும். ஏசப்பா, இந்த வருஷத்துல இந்த புதிய வருஷம் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்காக நான் ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்த போகிறேன். சுவிசேஷம் அறிவிச்சு ஏசப்பாக்குள்ள ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரு ஆத்மாவை நான் ஆதாயப்படுத்த போறேன்றதை நீங்க பொருத்தனை பண்ணணும். இன்னைக்கு ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, என் நாமத்தை பயன்படுத்தி நீ ஆத்மாக்களை பெற்றுக்கொள்ளணும், ஆத்மாக்கள் ரட்சிக்க பண்றதுக்காக பிரேயர் பண்ணணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றாருங்க. ஆத்மாக்களுக்காக அழிந்து போற பாவத்திலும் சாபத்திலும் விழுந்து போற எவ்வளவோ மக்கள் இருக்காங்க. எவ்வளவு பேர் ஒயின் ஷாப்ல குடி போதை கஞ்சான்னு அழிந்து கொண்டு போறாங்க. எவ்வளவு பேர் வாலிபர்கள் அழிந்து கொண்டு போறாங்க. அழிந்து போற ஆத்துமாக்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறாருங்க. அப்போ நம்ம ஜெபிக்கிற பிள்ளையா இருக்கிறோம். நம்ம சூழ்நிலைகளை தேவன் நிச்சயமா மாற்றதான் போறாரு. நம்ம ஆத்மாக்களுக்காக ஜெபிக்க போறோன்றத நம்ம இன்னைக்கு உறுதி அளிக்கணும். ஏசப்பா கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு அந்த சூழ்நிலையை ஆண்டவர் மாற்ற போறாரு. அந்த பிரச்சனையை ஆண்டவர் மாற்ற போறாரு. கண்டிப்பா எல்லாமே மாத்த போறாரு. நீங்க நம்புறீங்கல்ல? உங்க குடும்பத்தை ஏசப்பா ஆசீர்வாதமா நடத்த போறாருன்னா, அழிந்து போற குடும்பங்களும் ஆசீர்வாதமா வாழணுன்றதுக்காக நம்ம ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தணுன்ற அந்த ஒரு நம்பிக்கையோட அந்த விசுவாசோட நான் ஏசப்பாக்காக செய்ய போறேன்றத இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. தேவன் இந்த வசனத்தின்படி உங்க வாழ்க்கை உங்க குடும்பத்தை நிச்சயமா ஆசீர்வதிக்க போறாரு. நம்ம பிரேயர் பண்ணலாமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நல்ல நாளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். இந்த நாள்ல கூட ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி இந்த வசனத்தின்படி எங்க குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிக்கிறீங்க. நாங்க கேட்கிற காரியத்தை எங்களுக்கு நீங்க தரீங்க. எங்களுக்கு நன்மையான காரியத்தை எங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க வைக்கிறீங்க. அது எல்லாவற்றிற்காகவும் மக்கள் நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. இப்பொழுதும் இந்த வேலையில கூட தகப்பனே, இப்போ அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக நாங்க ஜெபிக்கிற பிள்ளையா மாற போறோம். ரட்சிக்கப்படுறதுக்காக முயற்சி எடுக்க போறோம். உங்க ஊழியத்தை நாங்க செய்ய போறோம். எங்களை நாங்க முற்றிலுமா ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த புதிய நாளில் நன்மையாய் நடத்தி தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.